டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 9789251125. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வியட்நாம் டனாங் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 2வது உலகத்தமிழர் மாநாட்டில் பங்கேற்றிருக்கக்கூடிய டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தினுடைய கோர் கமிட்டி, அதாவது அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய கருணாநிதி காசிநாதன் அவர்களை நாம் சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் இந்த மாநாட்டில் ஆற்றிய உரை மிகவும் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை தாங்கி இருக்கிறது. இன்னைக்கு வேலைவாய்ப்பு இல்லாத அல்லது இந்தியாவை பொறுத்தவரையும் ஜிஎஸ்டி போன்ற பல்வேறு சிக்கல்கள் காரணமாக சிறு தொழில்களை நசிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு தளம் இருக்கிறது. இளைஞர்களுக்கும் அதே போல் வணிகம் செய்ய விரும்புபவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதை டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வாயிலாக இந்த உலகத்திற்கு நீங்கள் எடுத்து சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, எந்தளவு நம்பகத்தன்மையோடு இருக்குது, அது நீண்ட நாள் நீடிக்குமா, அதுதான் நான் கேள்வியாக கேட்க விரும்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 20 வருட காலமாக நாங்கள் ஜப்பானோட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஜப்பானில் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு கண்டிப்பாக ஏதுவாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மொழியுடைய அதோடைய சாரம்சமும் ஜப்பானுடைய மொழியுடைய அங்கங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும். ரெண்டாவது, நமக்கும் ஜப்பானுக்கும் நிறைய கலாச்சார ஒற்றுமைகள் இருக்குது. உணவுலையும் சரி, நமக்கும் அரிசி பேஸ், அவங்களுக்கும் அரிசி பேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் அவங்க அந்த மொழியை படிச்சுக்கிட்டு போனால் ஏராளமான பேர் வேலைக்கு எடுக்கிறார்கள். என்ஜினியர், பெரிய பெரிய வேலையில் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர் ப்ளஸ் இந்த ஐடிஐ டிப்ளமோ இந்த மாதிரி படிச்சுட்டு போகிறவங்களுக்கும் இப்போ விவசாயத்துக்கு ஊதியத்திலிருந்து மாத ஊதியம் அப்புறம் வணிகம் எல்லாமே விவசாயத்துக்கு கூட நாங்கள் ஜப்பானுக்கு விவசாயத்தை படிக்க வச்சு ஜப்பான் மொழியை படிக்க வச்சு அனுப்புகிறோம். அதனால் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மொழியை படிக்காமல் ஜப்பானுக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம அங்கே வேலை வாய்ப்புகள் அவங்க கொடுக்கப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அந்த மொழி அவங்க 100% ஜப்பானியர்கள் அவங்களுடைய மொழியை மட்டுமே பயன்படுத்துவதால் இந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த தொழில் பற்றி கேட்டீங்க. இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜப்பானியர்கள் இங்கே வர்றாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கம்பெனி இருக்குது. இன்னும் ஒரு 5000 கம்பெனி அடுத்த 5 to 10 வருடத்துக்குள்ள உள்ள வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஜப்பானியர்கள் சைனா வேண்டாம், எங்களுக்கு இந்தியா வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏதுவாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஏனென்றால் தமிழ்நாடு கட்டமைப்பு, உற்பத்தி பிளஸ் ஒரு தொடர்பு ஏற்கனவே இருக்கு. நிறைய கம்பெனிகள் இப்போ நீங்க சென்னை உரகடம் வந்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் உரகடை சுற்றி ஒரு 200 கம்பெனிகள் இருக்கு. அதனால அந்த ஈகோ சிஸ்டம் நமக்கு கிரியேட் ஆயிட்டு. அதனால இதுக்கு பிறகு வர்ற கம்பெனிகள் இதுக்குள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் தொடங்குறதுக்கும் ஜப்பானோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், இல்லை அங்கே இருக்கிற ஒரு டெக்னாலஜியை இங்கே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு, இல்லை அங்கே இருக்கிற ஃபண்ட் எடுத்துட்டு வர்றதுக்கு ஜப்பானுடைய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ இந்த கடந்த ரீசெண்டான இந்த நேரத்தில் அவங்களுடைய மக்களோட நம்ம சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் எடுக்கும் பொழுது 1% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருட வட்டிக்கு ஜப்பானியர்களை நம்பி நாங்கள் பணம் கொடுக்குறோம். நீங்கள் ஜப்பானியர்களோட சேர்ந்து உங்களுடைய தொழிலை செய்யுங்க. அப்படி செய்யும் பட்சத்தில் ஜப்பானும் முன்னேறும், இந்தியாவில் தமிழ்நாடும் முன்னேறும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம்ன்றது நாம் யோசிச்சுட்டு இருக்கோம் சார். இப்போ ஜப்பானிய மொழி கற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ நாள் ஆகுது சார்? ஒரு மாணவருக்கு, ஐடிஐ முடித்த ஒரு மாணவர் இல்லை டிப்ளமா முடித்தவங்களுக்கு ஒரு 6 மாதத்தில் ஜப்பான் மொழி கற்றுக்கிட்டு அங்கே வேலைக்கு போகிறதுக்கு ஏதுவாக இருக்குது. எழுத படிக்க தெரியணுமா இல்லை பேச தெரிஞ்ச போதுமா? எழுத படிக்க தெரியணும். அந்த ஊருடைய எக்ஸாம் இருக்குது. அது நம்ம சென்னையில் இருக்கிற தூதரகம் இதை நடத்துகிறாங்க. அதுக்கு பேர் JLPTன்னு சொல்லுவாங்க, ஜப்பான் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமில் எழுத படிக்க மட்டும் தான் செக் பண்ணுறாங்க, பேசுறதை செக் பண்ணல. ஆனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்பொழுது நம்ம பேசுகிறோமா இல்லையான்றதை செக் பண்ணி தான் வேலை கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எழுத படிக்க பேச இது 3மே வேண்டும் நமக்கு. இப்போ என்னென்ன விதமான வாய்ப்புகள் யார் யாருக்கு, படித்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? அதாவது வணிகர்களுக்கு, முதலீட்டாளர்களுக்கு என்னென்ன செக்மெண்ட்ஸ்ல வேலைக்கு போறவர்களுக்கு இப்போ ஜப்பான் ஓபன் பண்ணியிருக்கிறது விவசாயம், வயதானவர்களை பார்த்துக் கொள்வதற்காக சீனியர் கேர் லிவிங்னு சொல்லுவாங்க அந்த துறையில், பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட். இந்த 4 துறைகளில் வேலை செய்வதற்காக இவங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. இன்னும் 8 துறைகளில் ஓபன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இது அடிமட்ட வேலை செய்பவர்களுக்கு. இப்போ கொஞ்சம்
நல்லா படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இல்லை மெக்கானிக்கல் டிசைன் இது போல் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் லட்சக்கணக்கில் வாய்ப்புகள் இப்போ வந்து கொட்டி கிடக்கு ஜப்பானில். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு ஜப்பானோட சேர்ந்து தொழில் செய்கிறதுக்கு நம்ம மொழி அவங்க மொழிக்கும் பேசுறதுக்கு ஒத்து வராது. அவங்களோட கலாச்சாரம் வேற இருக்கு. அதனால எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னு இணைப்பு, அதாவது இந்த ஜப்பானையும் இந்தியாவையும் இணைச்சி அவங்களோட உட்கார்ந்து ரெண்டு பேருக்கும் நாங்கள் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொண்டு வந்து அந்த தொழில் வந்து நல்லபடியாக எடுத்து அதை நடத்துகிற வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏராளமான தொழிலதிபர்கள் ஜப்பான் எங்களோட வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் செய்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ இன்னும் வரும் காலங்களில் நிறைய தொழிலதிபர்கள் வர்றாங்க. அவங்களுக்கு ரெண்டு விஷயம் என்னென்னா, ஜப்பானில் இருக்கிற டெக்னாலஜி இந்தியாவுக்கு கொண்டு வருது, அதை இந்தியாவில் தயார் பண்ணி இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் கொடுக்கணும். ரெண்டாவது, ஜப்பான் கிட்ட இருக்கிற அந்த ஃபண்டு பணம் எடுத்துகிட்டு வந்து அந்த பணத்தை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கிற அவங்களுடைய தொழில் நிறுவனங்களை வந்து மேம்பாடு எடுத்துக்கிட்டதுக்காக கொண்டு வராங்க. இப்போ நீங்க சொல்றது ஒன்று, இங்கிருந்து அங்கே போய் முதலீடு பண்றது. இப்போ எங்களுக்கு இங்கே நிறுவனம் இருக்கு, நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு முதலீட்டாளர் தேவைப்படுது, இப்படிப்பட்ட ஒரு வணிகம் இருந்ததுன்னா 2 நாட்டிலும் செய்ய முடியும் அப்படின்னா அதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பா. இப்போ ஜப்பானுக்கு 1% வருட வட்டி கொடுக்கறது வந்து அவங்க முதலீடு இங்கே எடுத்துட்டு வந்து இந்தியாவில் செய்யறதுக்கு தான். சரி. இப்போ ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரம் வந்து அந்த அளவுக்கு அதிவேக வளர்ச்சியில் இல்லை. ஆனா இந்தியாவோட பொருளாதாரம் பாத்தீங்கன்னா அதிவேக வளர்ச்சியில் நடந்துட்டு இருக்கு. அதனால ஜப்பான் அரசாங்கமே என்ன சொல்லுது, அந்த தொழில் நிறுவனம் செய்பவர்கள்ட்ட நீங்க பணம் எடுத்துட்டு இந்தியாவுக்கு போய் இந்தியர்களோடு சேர்ந்து முதலீடு செஞ்சு லாபம் எடுத்துக்கிட்டு நீங்க ஜப்பான் வாங்க அப்படின்னு தான் அவங்க கடன் கொடுக்குறாங்க. சரி. இப்போ இன்னொன்று தகவலையும் சொன்னீங்க, அங்க மக்கள் தொகை, ஜப்பானியர்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு. அது என்ன காரணத்தினால அப்படி இருக்குது? அதாவது ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பிஸியா வேலை செய்யறவங்க, வேலை வேலை வேலை. அதனால வந்து ஒரு ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாரு, ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க. 2 பேருமே வேலைக்கு போகிறது ஒரு காரணம். ரெண்டாவது, அவங்க சொல்கிறது வந்து செலவுகள் அதிகமாகிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவோர்ஸ் ரேட்டெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால அவங்க 2 பேருமே கமிட் பண்ண வேண்டாம் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வாழ்கிறாங்க. நாலாவது, இது எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் கேட்குறது, 2ஆம் உலகப் போரில் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் அந்த நியூக்ளியர் இதை வந்து நம்மளுடைய பாடியில் உள்ள போய் இருந்தால் அது அடுத்த 7 தலைமுறைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்வதால ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் மாதிரி நம்பிக்கை, அதையும் ஒரு காரணமா வச்சு அவங்க வந்து குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்டவர்கள் பலதரமான காரணங்களை வந்து கூறுகிறார்கள். ஆனா கடந்த ஒரு 10 to 15 வருடத்துல 1 கோடி மக்கள் தொகை குறைஞ்சிட்டாங்க ஜப்பான்ல. அதாவது மக்கள் தொகை அதிகமாக ஏறல, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால வெளிநாட்டவர்கள் அந்த நாட்டுக்கு வந்து வேலை செய்தால்தான் நாடு ஓடும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கு இன்னைக்கு. ஸோ நிச்சயமாக வந்து தமிழர்களுக்காக ஒரு பெரிய நிறைய வாய்ப்பு இருக்குது, மிகப்பெரிய வாய்ப்பு. அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களும் இங்கே கொண்டு வந்து நம்ம முதலீடு செய்ய முடியும், மிகப்பெரிய வாய்ப்பு. உங்களுடைய அமைப்பு வந்து, எங்களுடைய நிறுவனம் வந்து இதுக்கு ஒரு இந்தோ ஜப்பான் பிரிட்ஜ் நிறுவனமாக இது அமைக்கப்பட்டு, நாங்களும் வந்து முன்னாடி வந்து ஜப்பானிய கம்பெனிகள் இத்தாச்சி, இந்திய கம்பெனிகள் HCL போன்ற நிறுவனங்களிலிருந்து ஜப்பானோட வேலை செய்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்து இப்போ இதை வந்து இந்தியாவில் இருக்கிற யூத்துக்கும் இந்தியாவில் இருக்கிற தொழில் முனைவோர்களுக்கும் இல்லை தொழில் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கவங்க எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், இதை விரிவடைய செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். மிக்க நன்றிங்க, அவங்களை சந்தித்தில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை தமிழ் இளைஞர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.